ஸோ ஆதியாகமம் 3:15 உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன்னு சொல்ல அவர் உன் தலையை நசுக்குவார்னு சொல்றார். நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய் அப்படின்னு சொல்றாரு. இப்போ நம்ம பார்த்தோம், நசுக்கிறதே நம்ம எதை வச்சு தான் நசுக்குவோம்? குதிங்காலை வச்சு தான் நம்ம நார்மலாக நசுக்குவோம். ஸோ அவர் அந்த பிசாசோட தலையை தன்னுடைய குதிங்காலை வச்சு நசுக்கிறார் அப்படின்னு மனசுக்குள்ள வச்சுக்கோங்க. அப்போ சிலுவையில் அது நிறைவேறுச்சான்னா சிலுவையில் தான் அது நிறைவேறுச்சு. சிலுவையில் தான் இயேசு பிசாசோட தலையை நசுக்குனார். சரி, இதை மனதில் வைத்து கொள்ளுங்க. இன்னொரு வியூக்கு நம்ம வரப்போகிறோம். அது என்னன்னா, இப்போ இயேசு பிசாசோட தலையை முற்றிலுமா நசுக்கிட்டாரா இல்லை பாதி நசுக்குனாரா? முற்றிலுமா தான் நசுக்குனார்ல. அவர் முற்றிலுமா பிசாசோட தலையை நசுக்குன பிறகு 2000 வருஷமா பிசாசு எப்படி ஜனங்களை பிடிச்சுக்கிறான், அந்த உலகத்தை எப்படி அவன் தசை திருப்ப முடியுது, ஜனங்களை எப்படி கெடுக்க முடியுது, கர்த்தருடைய பிள்ளைகள் எப்படி பாதிக்கப்படுகிறார்கள், இதெல்லாம் யோசிக்கும் போது ஒரு பக்கம் நம்மளுக்கு ஆச்சரியமா இருக்கு. ஆனா விஷயம் என்னன்னா, இயேசு ஜெயித்திருந்தோம் அந்த ஜெயம் சரியான விதத்துல ஜனங்களிடத்துல அறிவிக்கப்படாதது ஒரு விஷயம். இயேசு பிசாசோட தலையை நசுக்கிட்டாருன்ற சத்தியம் சரியா தெரியாதது ஒரு பெரிய கொடுமையான விஷயம். அதை பெற்றுக்கொள்ளுகிற ஊழியக்காரர்கள் தான் முக்கியம். அவங்க தான் போய் எல்லாருக்கும் சொல்லணும். இப்போ நம்ம தான் அதை பெற்றுக்கொள்றோம்னா நம்ம தான் என்ன பண்ண வேண்டியிருக்கு? ஊருக்கெல்லாம் போய் சொல்ல வேண்டியிருக்கு. இது நம்ம மேல விழுந்த கடமை. அல்லேலூயா. சரி, இப்போ 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 என்ன சொல்ல வரேன்னா, இவ்வளோ 2000 வருஷமா நடக்காத விஷயம் இப்போ இயேசுவே வரப்போறார். ஆமென். அவருடைய வருகையின் நாள் ஒருவேளை இன்னைக்கு நைட்டு கூட அவர் வந்துடலாம். ஏன் அப்படின்னா, இந்த நடந்துட்டு இருக்கிற காரியங்கள்லாம் பார்த்தா ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. பைபிள்ல சொல்லப்பட்ட எல்லா தீர்க்க தரிசனங்களும் என்ன ஆயிடுச்சு? இப்போ எனக்குரிய நிறைவேறிடுச்சு. இப்போ ஒருவேளை இன்னைக்கு நைட்டே கூட இயேசு வரலாம். இப்பயே கூட நம்ம பேசிட்டு இருக்கும் போதே கூட இயேசு வரலாம். அந்த அளவுக்கு வருகையின் நேரமா இருக்கு. இப்போ இதுவரைக்கும் இயேசு சிலுவையில பெற்ற வெற்றி உலகத்துக்கு தெரிஞ்சிச்சோ இல்லையோ, இப்ப கண்டிப்பா அதை நடத்தியே காமிக்கணும். அவர் யாருன்னா பிதாவாகிய தேவன் தான். அல்லேலூயா. இப்ப பிதா தம்முடைய ஒரே பேரான குமாரனா பலியா சிலுவையில கொடுத்து அந்த பலி வீணாக்கிறதுக்கு அவர் விட்டுருவாரான்னா? அவர் ஏதோ ஒண்ணு செஞ்சுதான் ஆகணும் இந்த கடைசி நாட்கள். ஆமென். சரி, இப்போ இன்னொரு வியூக்கு வரலாம். இன்னொரு பக்கத்துக்கு வந்தா தலையாகிய கிறிஸ்து சரீரமான சபை. ஆமென். தலையாகிய கிறிஸ்து சரீரமான சபை அப்படின்னு சொல்லும்போது, இந்த சரீரமாகிய சபையில குதிங்கால் காலோட கடைசி பகுதி அது இல்லையா? சோ அது சில வேத வல்லுநர்களுடைய கூற்றுப்படி ஒருவேளை அது சபையோட கடைசி சபை, கைவிடப்படுகிற சபையா இருக்கலாம். அந்தி கிறிஸ்துவின் நேரத்துல இப்ப நம்மளாம் என்ன ஆயிடுவோம்? பறந்து போயிட போறோம். வருவீங்க தானே? ஒரு ஆமென் சொல்லுவோமா? சொல்லுங்க. இயேசு வரப்போறார், நான் அவரோட சேர்ந்து பறக்க போறேன். அப்ப நம்ம பறக்க போறோம். அப்ப கைவிடப்படுகிற சபை இருக்கு. அந்த சபையை தான், அந்த கைவிடப்படுகிற சபையை தான் பிசாசு அந்தி கிறிஸ்து நசுக்குவான். அதாவது சபையோட கால் பகுதி, குதிங்கால், அதை தான் பிசாசு நசுக்குவான். அந்த சபை பிசாசோட கையில விடப்படுது. அதை தான் இங்க எழுதி இருக்குது. நீ அவர் குதிங்காலை நசுக்குவாயின்றது அதை தான் மீன் பண்ணுது அப்படின்னு சில வேத வல்லுநர்கள் சொல்லுகிறார். சரி, ஓகே. இப்போ நீ அவர் உன் தலையை நசுக்குவார்ன்றதும் நீ அவர் குதிங்காலை நசுக்குவாயின்றதும் ஏறக்குறைய ஒன்னா நடக்கிற மாதிரியே இருக்கு பாருங்க. அல்லது ஒன்றின் பின் ஒன்றா. அவர் உன் தலையை நசுக்கிடுவார், அப்புறம் நீ என்ன பண்ணுவ? நீ அவர் குதிங்காலை நசுக்குவ. இத
என்ன சொல்ல வரேன்னா, அருமையான தேவ ஜனமே, கர்த்தர் பாருங்க, இந்த நாட்கள்ல அவர் சிலுவையில சம்பாதித்த முழுமையான வெற்றிய உங்க மூலமா என் மூலமா இப்ப செய்ய போறார். அதுதான் பிசாசோட தலையை உண்மையிலேயே நசுக்க போகுது. இப்ப பிசாசோட தலை 2000 வருஷத்துக்கு முன்னாடி சிலுவையில நசுக்கப்பட்டிருந்தோம். அது இன்னும் நிறைய பேருக்கு தெரியலையே. இன்னைக்கு வரைக்கும் பிசாசு ஜனங்களை பிடிக்குதே. எத்தனையோ விசுவாசிகளை, ஊழியக்காரங்களே பிசாசு தசை திருப்பி விடுதே. அப்படிதானே? அநேக ஊழியக்காரங்களே பிசாசோட வல்லமையை பார்த்து பயப்படுறாங்கல்ல. எது அவங்கள பயமுறுத்துது அப்படின்னா, அந்த இயேசு பெற்ற வெற்றியை அவங்க தெரிஞ்சுக்கல தானே. தெரிஞ்சிருந்தா அவங்க என்ன பண்ணிருக்க மாட்டாங்க, பயந்துருக்க மாட்டாங்க. சரி, இது ரெண்டுமே ஒன்றின் பின் ஒன்றா நடக்குது. அவர் வந்து உன் தலையை நசுக்குவாருன்றாரு. அதுக்கடுத்து என்ன பண்ணுவ நீ? அவர் குதிங்காலை நசுக்குவார். இப்போ இந்த குதிங்கால் தான் இப்போ நான் என்ன நினைக்கிறேன், நம்ம கூட இந்த குதிங்கால தான் இருக்கிறோம்னு நினைக்கிறேன். நசுக்க போறது நம்ம, நசுக்கிட்டு நம்ம பறந்துருவோம். அடுத்து வர்றவங்க கைவிடப்பட்ட சபையா இருக்கலாம் அப்படின்றது ஒரு அனுமானம்னு வச்சுக்கோங்களேன். சரி, இப்போ யாரெல்லாம் கைவிடப்பட போறான்றத பத்தி இப்ப நான் பேச விரும்பல. இப்ப எது நடக்கணும் அப்படின்றத பத்தி சொல்றேன், எது நடக்கும் அப்படின்றத நான் சொல்றேன். ஹல்லேலூயா. சிலுவையில இயேசு கிறிஸ்துவானவர் பெற்ற முழுமையான வெற்றியை இந்த சந்ததி தான் அனுபவிக்க போதுன்னு நான் விசுவாசிக்கிறேன். இந்த சந்ததி தான், நீங்களும் நானும் தான் அதை அனுபவிக்க போறோம்னு நினைக்கிறேன். ஏன்னா இயேசு சிலுவையில என்னன்னாலும் பாருங்க, நம்ம பாவங்கள் எல்லாம் சுமந்தார். இன்னும் பாவங்கள் வந்து தேவ ஜனங்களை டிஸ்டர்ப் பண்ணிட்டு தான் இருக்குது. இயேசு நம்முடைய சாபங்களெல்லாம் சுமந்துட்டார், தீர்த்துட்டார். ஆமென். இன்னும் தேவ ஜனங்கள் சாபத்தினால பாதிக்கப்பட்டு இருக்கிறாங்க. இயேசு வியாதிகளையும் பலவீனங்களையும் வலிகளையும் கூட சுமந்தார்னு எழுதியிருக்கு. ஆனா இன்னும் கர்த்தருடைய பிள்ளைங்க வந்து வியாதியினால, பலவீனத்தினால, வலிகளால தொடப்படுறாங்கல்ல. இயேசு நம்முடைய தரித்திரத்தை சுமந்தார். நம்முடைய தரித்திரத்தை இயேசு சுமந்தார். சொல்ல போனா அவருடைய மொத்த ஐஸ்வர்யத்தை நம்மளுக்கு கொடுத்துட்டாருன்னு எழுதியிருக்கு, பைபிள்ல எழுதியிருக்கு. ஆனா இன்னும் கர்த்தருடைய ஜனங்க 2000 வருஷமா கர்த்தருடைய ஜனங்க அந்த ஐஸ்வர்யத்தை பெறாம இருக்கிறாங்க. ஹலோ, நான் பேசுறது புரியுது தானே? அருமையான தேவ ஜனமே, இன்னைக்கு நான் லீடர்ஸ் மீட்டிங்ல என்ன பேசணும்னு நானும் ஜெபிக்கிறேன். லாஸ்டா சொன்ன, ஆவியானவரை என்னதான் பேச விரும்புறீங்க, ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லுங்க. அப்ப ஆண்டவர் சொன்னாரு, நீ போய் உங்க ஜனத்திட்ட சொல்லு, நீங்களாம் குயிக்லி யூ பிகம் அ ரிச் அப்படின்னு சொல்லு, திடீர்னு பணக்காரங்களாக போறீங்கன்னு சொல்லு அப்படின்னா. கேட்கறதுக்கு எனக்கு நல்லா இருந்துச்சு. அப்புறம் கேட்டான், அப்பா அது எப்படிப்பா செய்ய போறீங்க? அது எவ்வளோ நேரம் வந்து இங்கே ஸ்டேஜில் ஏறின பிறகு எனக்கு ஃபுல்லாக்குறாரு பாருங்க. அதை அவர் எப்பயுமே சில விஷயத்தெல்லாம் சஸ்பென்ஸாக வச்சு சொல்லுவார். அவர் சந்தோஷமா இருக்கு. அதனால தான், இல்லைன்னா முதையே தெரிஞ்சிருந்துச்சுன்னா அப்பயே நம்ம என்ன பண்ணியிருக்கலாம், வீடியோ ரெக்கார்ட் பண்ணுங்கப்பான்னு சொல்லியிருக்கலாம். அருமையான தேவ பிள்ளையே, இந்த வார்த்தையோட அர்த்தம் எனக்கு இப்போதான் புரியுது. திடீர்னு எப்படி பணக்காரங்களாக போகிறோம்? வேற ஒன்றும் இல்லைப்பா, திடீர்னு நிறைய வாசல்கள் நம்மளுக்கு திறக்க போகுது. நமக்கு சொல்கிறேன், நான் எல்லாருக்கும் அதை சொல்ல முடியாதுப்பா. யாரெல்லாம் அந்த சத்தியத்தில் வளர்ந்துட்டு இருக்கிறாங்களோ அவங்கள சொல்கிறேன். விசேஷமாக அந்த ஃபெய்த் அசம்பிளி சர்ச்சில் இந்த சத்தியத்தில் வளர்ந்துக்கிட்டு இருக்கிற அடுத்த தலைவர்களாக இருக்கிற உங்களுக்குள்ள, ஓ பிரைஸ் லார்ட், இன்னைக்கே இதை வந்து நம்ம குரூப்பில் போட்டு விடுங்கப்பா. ஸோ நமக்குள்ள திடீர்னு பணக்காரங்களாக போகிறோம். திடீர்னு பணக்காரங்களாகுதல்னா என்னன்னா, அப்படியே வந்து கொட்ட போகுது. அப்படி இல்லைப்பா, இது மந்திரத்தில் மாயாஜலத்தில் பண்ண போகிறதில்ல. இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக நடக்கும். திடீர்னு தேவ ஞானம் நம்மளுக்குள்ள வரப்போகுது, நமக்கு வாசல்கள் திறக்க போகுது. இப்போ நான் சொல்கிறேன் பாருங்க, இந்த 2-3 மாதம் ரொம்ப முக்கியமான மாதங்கள். திடீர்னு பெரிய பெரிய வாசல்கள் நம்மளுக்கு வாழ்க்கைக்கு திறக்க போகுது. சொல்லுங்க, பெரிய வாசல்களை கர்த்தர் எனக்கு திறக்கிறார். பல வாசல்களை கர்த்தர் எனக்கு திறக்கிறார். இப்போ பாருங்க, குமார் வந்து ஒரு இடத்துல அவர் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு.
திடீர்னு அந்த கம்பெனியோட ஓனரா அவர் ஆகிட்டா எப்படி இருக்கும்? ஆக்சுவலா அப்படிதான் ஆக போகுதுன்றேன் நான். அது எப்படிப்பா ஆக போகுது? நம்ம திறமையில இல்லப்பா, நம்மளுக்கே தெரியும் இது நம்ம திறமையினால இல்லைன்னு, நம்ம தகுதியினால இல்லைன்னு நம்மளுக்கே தெரியும். நம்மளுக்கே சொல்றதுக்கு நான் யார் தெரியுமா அப்படின்னு சொல்றதுக்கு நம்மளுக்கே நாக்கு கூசும். இப்ப பாருங்களேன், இப்ப ஷெக்கினா கல்யாணம் நடந்துச்சு பாருங்க. இந்த நிமிஷம் வரைக்கும் எனக்கு புரியவே இல்லை, உண்மையிலேயே சொல்றேன். இப்ப கூட எனக்கு வந்து கல்யாணம் நடந்து போச்சு, பொண்ணுக்கு ஏன் பொண்ணுக்கு கல்யாணம் நடந்துடுச்சா அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது இது வரைக்கும். அது இது வந்து ஒரு அடையாளமா நான் நினைக்கிறேன். திடுதிப்புன்னு நடக்கும், அது எப்படி நடந்துச்சுன்னு நம்மளுக்கு தெரியாது. அப்படி நடக்கும், நடக்கதான் போகுது, உங்க ஒவ்வொருத்தருக்கும் நடக்கதான் போகுது. பெரிய பெரிய வாசல்களை கர்த்தர் திறக்க போறார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? ஒரு வாசல்களை கர்த்தர் திறக்க போறார், வாசல்களை கர்த்தர் திறக்க போறார். வசனம் சொல்லுது பாருங்க, உன் தேசம் வாழ்க்கைப்படும். உன் தேசம், அந்த வார்த்தை எத்தனை பேர் வாசிச்சிருக்கிறீங்க? வாழ்க்கைப்படும்ன்ற வார்த்தைக்கு அர்த்தம் என்னங்க? அந்த வசனத்தை நீங்க வீட்டுல போயிட்டு இந்த ஏசாயால இருக்கிறத எடுத்து படிச்சு பார்த்தீங்கன்னா, உன் விதவை இருப்பின் 54 வசனம் வாசிச்சிருவங்களும் பார்க்கலாம். ஏசாயா 54 அதிகாரம் 5 வசனம். ஆக்சுவலா நான் நேத்து பேச வேண்டிய வசனம், அது டைம் இல்லாம விட்டுட்டேன். வாசிங்க அம்மா தாயே. 54மா? இருங்க, இந்த உன் சிருஷ்டிகரே, உன் நாயகர்னா கணவர். திரும்பி வாசிங்க, அப்படி வாசிங்க. உன் சிருஷ்டிகரே உன் கணவர். இப்ப முந்தின வசனத்தை வாசிங்களா, இப்பதான் உங்களுக்கு புரியும். 4ஆம் வசனம். பயப்படாதே, நீ வெட்கப்படுவதில்லை, நானாதே, நீ லட்சை அடைவதில்லை. உன் வாலிபத்தின் வெட்கம்னா என்ன வாலிபத்தின் வெட்கம்? அப்புறம் நீ மறந்து உன் விதவை இருப்பின் நிந்தையை நீ நினையாதிருப்ப. இது ரூத்த மனசுக்குள்ள வச்சுக்கோங்க. ஆக்சுவலா நேத்து பைபிள் ஸ்டடியில இதை கொண்டு வரணும், எனக்கு டைம் இல்லாம விட்டுட்டேன். இப்போ அந்த ரூத் ஒரு இளம் பெண். அவ ஆக்சுவலா பார்த்தா, அந்த ஹிஸ்டரி படி பார்த்தா அவ ஒரு 20-22 வயசு தான் இருந்திருக்கும், 20 வயசு தான் இருந்திருக்கும்ன்ற மாதிரி தான் சில பேர் சொல்றாங்க. அதுக்குள்ளேயே அவ வந்து கணவனை இழந்திருக்கிறான். உங்களுக்கு தெரியும், இந்த நாட்கள் மாதிரியா அந்த நாட்கள்லாம் வெளியவே வர முடியாதுல்ல. ஒரு விதவைனா என்ன ஆகணும், அவ்வளவுதான், ரோஸ்ட் முடிஞ்சு போச்சு அவ லைஃபே. அங்கதான் அவர் சொல்றாரு, இத மனசுக்குள்ள வச்சுட்டு திருப்பி பாருங்களேன், பயப்படாதே. யாரை பார்த்து சொல்றாரு? அந்த இளம் விதவையை பார்த்து சொல்றாரு, நீ வெட்கப்படுமா அதுல, நீ நானாதே, நீ லட்சை அடைவதில்லை. உன் வாலிபத்தின் வெட்கத்தை, வாலிபத்திலேயே உனக்கு அந்த வெட்கம் வந்துருச்சு. இதெல்லாம் நீங்க ஒரு வெறும் பெண்ணை நினைச்சு யோசிக்காதீங்க, சபையை நினைங்க. ஹல்லேலூயா. ஒரு திருச்சபை, அந்த இடத்துல அந்த பெண் வந்து அந்த விதவைன்னு போட்டிருக்கே, அந்த விதவை யாரை குறிக்குது தெரியுமா? திருச்சபையை குறிக்குது, திருச்சபையை குறிக்குது. இன்னும் அது பைபிள் ஸ்டடியா தான் இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா போகலாம். நியாயப்பிரமாண புருஷன் இருந்து வெளியில வந்த ஒரு விதவை. சரி, ஓகே, நம்ம டாபிக் பெருசாயிரும். உன் விதவை இருப்பின் நிந்தையை இனி நினையாதிருப்பான்னு சொல்லிட்டு உன்னை கட்டிக்கிறதுக்கு யார் வரா தெரியுமா? அடுத்த வசனம், உன் சிருஷ்டிகரே உன் கணவர். ஹல்லேலூயா. இந்த உலக பிரகாரமா ஒரு கணவனை மணந்து நீ விதவையானல்ல, இப்போ உன்னை சிருஷ்டிச்சாரு, அவரே வந்து உன்னை கணவனாக போறாரு. திருச்சபையை கொண்டு வாங்க, மனசுல திருச்சபையை கொண்டு வாங்க. திருச்சபை தான் அந்த பெண். அந்த பெண்ணை பார்த்து தான் கர்த்தர் திருச்சபையை பார்த்து தான் சொல்றாரு, இன்னில இருந்து உன்னை சிருஷ்டிச்சாரு உன் சிருஷ்டிகர், அவரே உனக்கு கணவரா வருவாரு. சேனைகளின் கர்த்தர் என்பது அவருடைய நாமம், இஸ்ரவேலின் பரிசுத்தர் உன் மீட்பர், அவர் சர்வ பூமியின் தேவன் என்னப்படுவார். அப்போ அதாவது என்னன்னா, உனக்கு ஒரு புருஷன் வரப்போற யார் தெரியுமா? ராஜாமா அவரு. ஹல்லேலூயா. அவரு சாதாரண ராஜா இல்லம்மா, உனக்கு வரப்போற ராஜா, சர்வ பூமியோட ராஜா அவரு. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா சொல்லுவோமா? ஒரு பழமொழி கேட்டிருக்கீங்களா, அரசனை நம்பி புருஷனை கைவிட்ட கதை. ஆனா இது வந்து உண்மையிலேயே அப்படிதான். அந்த புருஷன் கைவிட, இந்த அப்படியே கொஞ்சம் அப்படியே இந்த பழமொழி மாறிச்சு. புருஷன் கைவிட கடைசியில அரசன் வந்து என்ன பண்ணிட்டாரு? டேக் ஓவர் பண்ணிக்கிறாரு. ஹல்லேலூயா.
அருமையானவர்களே, நம்முடைய ஆவிக்குரிய கண்களை திறந்து இந்த சத்தியத்தை பார்ப்போம். இப்போ இப்போ இந்த ஒரு பெண், இது ஆக்சுவலாக உன்னத பாட்டோட ஸ்டோரி அதுதான். இப்போ நம்மளுக்கு எடுக்க முடியாது. அந்த உன்னத பாட்டோட ஸ்டோரியில் திடீர்னு ஒரு மேய்ப்பனின் மனைவியா இருந்தாவ திடீர்னு ராஜாவோட மனைவியா மாறுறது தான் உன்னத பாட்டோட ஸ்டோரி. இப்போ அவ திடீர்னு ராஜாவோட மனைவி ஆயிட்டான்னு வச்சுக்கோங்களேன், நாடே அவளுதான். ரூத்தோட ஸ்டோரியா தான். அவ அந்த அதிகாரத்துல பாருங்க, அவ பிச்சைக்காரி தான். அதிகாரத்துல அது கூட இல்லை, பிச்சைக்காரி கூட கிடையாது. 2வது அதிகாரத்துல தான் அவ பிச்சைக்காரியா என்ன பண்றான். ஃபர்ஸ்ட் அதிகாரத்துல ரூத்தோட பேரை பரதேசின்னு தான் சொல்லணும், பரதேசி தான். 2வது அதிகாரத்துல அவருக்கு ஒரு பேர் கொடுத்தா பிச்சைக்காரின்னு கொடுக்கணும். 3வது அதிகாரத்துல அவர் காலில் விழுகிறா. 4வது அதிகாரத்துல அவ தான் எஜமானி. ஹல்லேலூயா. இது திடீர்னு பாருங்க, அவ தான் எஜமானி ஆயிட்டா. அத்தனை 2வது அதிகாரத்துல அவ கையை நீட்டுறா, அவங்க என்ன பண்றாங்க, அந்த அறிக்கட்டை பொறுக்கிக்கிட்டு இருக்கா. 4வது அதிகாரத்துல அந்த மொத்த வயல் நிலம், அத்தனை ஏக்கர் எல்லாமே யாருதான், அவளுதான். அத மாதிரிதான் உங்களுக்கு வாசல் திறக்க போகுது. ஏன் எப்படி எனக்கு வாசல் திறக்க போகுது, எப்படி நான் திடீர்னு ரிச் ஆக போறேன்? வேற ஒண்ணும் இல்லப்பா, இது வரைக்கும் உலக பிரகாரமான புருஷன் இருந்தா அவன் கை விட்டான்ப்பா. இப்ப அரசரே என்ன பண்ணிட்டாரு, சர்வ பூமியின் ராஜா இல்லம்மா, இன்னிலிருந்து நான் தான் உன் கணவன் நம்மளுக்கு அதை தான் சொல்லியிருக்கு, உன் தேசம் வாழ்க்கைப்படும். ஹல்லேலூயா. சொல்லுங்க, என் தேசம் வாழ்க்கைப்படும். எனக்கு கர்த்தர் ஒரு வாழ்க்கையை கொடுக்குறார். என்னை சிருஷ்டிச்சவரே எனக்கு கணவனா வருகிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? இது உங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். இது அப்படியே ஆவியில வச்சு ஜெபம் பண்ணுங்க. சரி, இது யாருக்கு செய்யறார் அதை மட்டும் நம்ம ஒரு 5 நிமிஷத்துல பார்க்கலாம். இது எல்லாருக்கும் நடக்குதா? வாக்குத்தத்தம் எல்லாருக்கும் கொடுத்துட்டாரு தான். அது ஒன்றும் உங்களுக்கு மட்டுமா ஏசாயா, இல்லை எனக்கு மட்டும்தான் ஏசாயா தீர்க்கதரிசனத்தின் புத்தகம் வாசம்? உலகத்துக்கே அவர் கொடுத்துட்டாரு. ஆனா எல்லாரும் அதை ரிசீவ் பண்றது இல்லை. எல்லாருக்கும் கண்ணு திறக்கிறது இல்லை. எல்லாரோட கண்ணையும் அவர் திறக்கிறதும் இல்லை. யாருக்கு தான்ப்பா இந்த வாக்குத்தத்தத்தை அவர் கொடுக்குறாருன்னா, இப்போ கணவன் மனைவின்ற உறவுக்கே வரலாம். அந்த மனைவி அந்த கணவன்கிட்ட என்ன சொல்லணும்? வேற ஒண்ணுமே சொல்ல தேவையில்லை. வேற ஒண்ணுமே சொல்ல தேவையில்லை. கணவரே, நான் உங்களை மணந்து கொள்றேன், அப்பப்போ போய் என் பழைய புருஷனை பார்த்துட்டு வரேன்னு சொன்னா நல்லா இருக்குமா? அதாவது இது சொல்றதுக்கு ஒரு மாதிரி இருக்கு, ஆனா அதுதான் ஃபேக்ட். இன்னைக்கு அநேகர் சொல்றதெல்லாம் நீங்க கேட்டிருப்பீங்க. நான் ஆண்டவர் தாங்க எல்லாம் நேசிக்கிறேன், அப்பப்போ நான் வேளாங்கண்ணிக்கு மட்டும் போயிட்டு வந்துடுறேன், நான் போயிட்டு அந்த இதை மட்டும் பண்ணிட்டு வந்துடுறேன். ஏன்னா இன்னும் அவங்களுடைய இதயம் தேவனை முழுசா என்ன பண்ணல, பற்றி கொள்ளலை. சொல்லப்போனா ஒரு ஒரு கடவுள்கிட்ட வந்திருக்கோன்னு நினைக்கிறத விட உங்க கணவன் கிட்ட வந்திருக்கிறோன்ற ஒரு நினைவு இன்னும் அவங்களுக்கு வரல. ஆண்டவரும் வேணும், உலகமும் வேணும்னு நினைச்சிட்டு இருக்காங்கல்ல. யாருக்கு இந்த வாக்கு தத்துவம்னா, அவர் சொல்றாரு ரொம்ப சிம்பிள், ஆண்டவரே நான் உங்களுக்கு மட்டும்தான், எனக்குன்னு தனி திட்டம் எதுவுமே கிடையாது, எனக்கு இனிமே நீங்க மட்டும்தான். அந்த வார்த்தை யார் வாயிலிருந்து வருதோ, யார் இதயத்திலிருந்து வருதோ, அவங்களுக்கு தான் கர்த்தர் இதெல்லாம் செய்ய போறாரு. சும்மா எல்லாருக்கும் வாசல் தந்து விட்டுட்டு போறாரா? அவருக்குன்னா வேற வேலை இல்லையா? யாரு மனவாட்டியோ அவங்களுக்கு தான் அதை செய்ய போறாரு. ஹல்லேலூயா. மனவாட்டி சபை தான் அவன் தலையை நசுக்க போகுது. ஆமென். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? மற்றவங்க கைவிடப்பட்ட சபையா இருப்பாங்க. இதுவும் குதிங்கால் தான், அதுவும் குதிங்கால் தான். சரி, உங்களுக்கு இதை இன்னும் கூட ஒரு இதை கொடுத்துட்றேன், அப்புறமேல் வீட்டில் போய் அதை வாசிங்க. இப்போ வாசிக்க டைம்ல வெளிப்படுத்தின விசேஷத்துல 2 மற்றும் 3ஆம் அதிகாரத்துல 7 திருச்சபைகளை குறித்து எழுதியிருக்கு. இந்த 7 திருச்சபைகளை குறித்து சொல்றதுல பாத்தீங்கன்னா, 7 திருச்சபை யாராவது மனப்படமா சொல்லுவீங்களா? சொல்லுங்க பார்க்கலாம். எபேசு, சிமிர்னா, அப்புறம் சர்தை, தியத்தீரா, அப்புறம் பிலதெல்பியா, இல்லை இன்னும் ஒன்று விட்டுட்டோமேப்பா, 5வது ஒன்று விட்டுட்டோமேப்பா. திரும்ப சொல்லுங்க. எபேசு, சிமிர்னா, சர்தை, தியத்தீரா, நடுவில் ஒன்று விட்டுட்டோமோ? பெர்கமோ, பிலதெல்பியா,
லவோதேக்கியா. சரி, ஓகே. இந்த 7 சபைகளை வந்து என்ன சொல்றாங்க, இப்ப இந்த எபேசு சபை வந்து ஆதி திருச்சபையோட ஒப்பிடுறாங்க. ரெண்டாவது இந்த சிமிர்னா அதோட அந்த சர்ச்சை வந்து இந்த 2ஆம் 3ஆம் நூற்றாண்டுல உபத்திரவப்பட்ட சபையோட ஒப்பிடுறாங்க. இதே சர்ச்சை அடுத்து இருக்கிற காலகட்டத்தில் இருக்க சபையோட ஒப்பிடுறாங்க. இப்படி ஒப்பிட்டு வேத வல்லுநர்கள் இந்த 6 மற்றும் 7 2 சபையுமே இந்த காலகட்டத்தின் சபைன்னு சொல்றாங்க. கவனிக்கிறீங்களா? பிலதெல்பியா சபையும் சரி, லவோதேக்கியா சபையும் சரி. ஒரு சர்ச்சு பாருங்க, பிலதெல்பியா வந்து கர்த்தரோட இருக்கும். அதுக்கு முன்னாடி தான் கர்த்தர் என்ன வைக்கிறாராம், திறந்த வாசலை வைக்கிறாங்கிறாரு. ஆனா லவோதேக்கியா சபையை பார்த்து சொல்றாரு, நீ உன்னை வாந்தி பண்ணி போடுற மாதிரி இருக்கிற, குளிரும் இல்லாம அனலும் இல்லாம இங்கேயும் இல்லாம அங்கேயும் இல்லாம நீ வெது வெதுப்பா இருக்கிற அப்படின்னு சொல்றாரு. இந்த 2 சபையுமே இன்னைக்கு இருக்குது ஆவிக்குரிய நிலையில அப்படின்னு சொல்றாங்க. இப்போ உங்களுக்கு இந்த வசனம் புரிஞ்சிருக்கும். ரெண்டுமே குதிங்கால் மாதிரி தான். கடைசி நேரத்தில் இருக்கிற சபை தான். நம்ம அதை தலையை நசுக்கிட்டு நம்ம பறக்க போறோம். அந்த கோபத்தோடு அது கைவிடப்படுற சபை என்ன பண்ண போகுது, அது நசுக்க போகுது. அல்லேலூயா. சரி, நம்ம அவங்க கைவிடப்படுறவங்கள பற்றி இப்போ நம்ம பேச வேணாம், நம்மளை பற்றி மட்டும் பேசலாம். என்னன்னா, சிலுவையில் இயேசு சம்பாதித்த முழுமையான வெற்றியை இந்த தலைமுறை தான் அனுபவிக்க போகிறோம். நீங்களும் நானும் தான் அனுபவிக்க போகிறோம். அல்லேலூயா. இது வந்து சின்ன விஷயம். அது இயேசு சிலுவையில் பெற்ற வெற்றியை நம்ம இன்னும் சில வருஷம் தான் அனுபவிக்க போகிறோம்னு நான் நினைக்கிறேன். கஷ்டமாக இருக்குது யோசிச்சு பார்த்தா. 2000 வருஷமாகவே இதை என்ன பண்ணியிருக்கலாம், சபை அனுபவிச்சிருக்கலாம். இந்த உலகத்தின் மிகப்பெரிய பணக்காரர்களாக விசுவாசிகள் மாறப்போகிறார்கள். நான் விசுவாசிக்கிறேன். அதே மாதிரி உலகத்தினோட பாவமே இல்லாமல், பாவமே தொடாத தேவ பிள்ளைங்களா நீங்களும் நானும் மாறப்போகிறோம். ஆச்சரியமான ஒரு பரிசுத்தம் நம்ம மேலே உண்டாக போகுது. ஒரு ஆமென் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. ஒரு ஊழியக்காரர் வந்து அவர் மேலே எல்லாருக்குமே கண்ணு, அவரை எப்படியாவது கீழே உளத்தள்ளணும்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஏன்னா அவர் புகழ் பெறுறது நிறைய பேருக்கு பிடிக்கலையா. அதனால என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு ஹோட்டல் ரூம்ல அவர் இருக்கிற நேரத்தில் ஒரு லேடிய, அவ ஒரு தவறான பெண், அவளை வந்து ட்ரெஸ் இல்லாம உள்ள அனுப்பிச்சிருக்கிறாங்க. அனுப்பிச்சிட்டு டக்குன்னு இவங்க பின்னாடி போய் என்ன பண்ண போயிருக்காங்க, போட்டோலாம் எடுக்கிறதுக்கு ட்ரை பண்றதுக்கு எல்லாம் பிளான் பண்ணி டக்குன்னு கதவை திறந்து அவளை உள்ள அனுப்பிச்சிருக்காங்க. அவ உள்ள போனவ, ஐயோ லைட்டு வெளிச்சம் தாங்க முடியலன்னு கத்திக்கிட்டே ஓடி போய் கட்டிலு கீழே நுழைஞ்சிட்டாங்க. அவர் சும்மா தான் உட்காந்துருக்காரு. அங்க சாதாரண டியூப்லைட்லாம் தான் இருக்குது. ஆனா அவ வெளியில வரும்போது அவ அங்க அப்படியே உருக்குலைஞ்சு போயிட்டாளாம். அந்த தேவனுடைய மகிமையில இப்படிதான் கர்த்தர் உங்களுக்கும் எனக்கு செய்ய போறார். பாவம் நம்மளை தொட வந்தா பாவம் செத்து போகணும். ஹல்லேலூயா. அந்த பவுலை வந்து ஒரு பாம்பு கடிச்சிச்சு பாருங்க. கடிச்சு நம்ம அதை நெருப்புல உதறி போட்டு அவன் பாட்டுக்கு வேலை செஞ்சுட்டே இருக்கானா. சுத்தி இருக்கவனா, இதை பாரு, இன்னும் கொஞ்ச நேரத்துல செத்துருவான் பாரு, இன்னும் கொஞ்ச நேரத்துல செத்துருவான் பாருன்னு பார்த்துனே இருக்காங்களா. அவன் சாகவே இல்லை. அது வரைக்கும் இவன் கொலைபாதகண்டா, கடலுக்கே தப்பிச்சு ஒன்றும் கடைசியில பாம்பு கடிச்சிச்சு பத்தியா, சாவ போறான் பத்தியா நினைச்சிட்டு இருக்கிறாங்க. இவன் சாகாத பார்த்து என்ன சொன்னாங்களாம், இவன் தேவன்றா, இவன் கடவுள்றாம அப்படின்ட்டாங்களாம். ஏதாவது உங்களுக்கு புரியுதா நான் பேசுறது? இதுவரைக்கும் நம்மளுக்கு வந்த பாதிப்புகளை பார்த்து அதே ஜனம், இவன் மோசமானவன்டா, இவங்கெல்லாம் கொலைகாரங்கடா, அதனாலதான்டா இவங்களுக்குலாம் பாதிப்பு வந்துச்சுன்னு சொல்லிட்டு இருக்காங்களா. ஆனா நம்மளுக்கு பாதிப்பே வராம இருக்கிறத பார்த்து, நம்ம சாகாம இருக்கிறத பார்த்து, எப்பா இவங்க சாதாரண ஆளுங்கல்லப்பான்னு அதே நாக்கு பேச போது, இல்லப்பா இவங்க வந்து சாதாரண ஆளுங்கல்லப்பா. ஆமா, நம்ம கர்த்தருக்காக வாழ்ந்த வாழ்க்கையை பார்த்து எத்தனையோ பேர் நம்மளை காரி துப்பியிருப்பாங்க. ஆனா அவங்க காரி துப்புனதை நம்ம திரும்பி கேட்கறதுக்கு நமக்கு டைம் இல்லை. நம்ம பாட்டுக்கு ஊழியத்தை செஞ்சுட்டு இருக்கோம். திடீர்னு பாருங்க அவங்களே பேச போறாங்க, எப்பா இவங்க கடவுள்கிட்ட இருந்தான் வந்தவங்கப்பா. ஹல்லேலூயா. மகனே மகளே, உன்னை பத்தி யார் யார் பேசுறான்னு கவனிக்காத, அதுக்கெல்லாம் உனக்கு டைம் இருக்கவே கூடாது. நம்ம பாட்டுக்கு கர்த்தருக்காக ஊழியம் செய்வோம். அதில் ஒரு தீர்மானத்துக்குள்ள வாங்க. அப்படியே கண்ணை திறந்துக்கிட்டே என் கூட சேர்ந்து சில ஆண்டவர்கிட்ட சொல்றீங்களா?
இது கூட அப்படியே ரெஜிஸ்டர் ஆகட்டும். எல்லாம் அவங்க இதயத்துல கை வைங்க, வைங்க, அப்படி வைங்க. சொல்லுங்க, ஆண்டவரே இன்றைக்கு நான் ஒரு உறுதிமொழி எடுக்கிறேன். இனிமே எனக்குன்னு வாழ்க்கையே கிடையாதுப்பா, உங்களுக்காக தான் நான் வாழ போறேன். எனக்கு நிறைய திட்டங்கள் இருந்துச்சு, ஆசைகள் இருந்துச்சு, அதெல்லாம் தூக்கி நான் குப்பையில போடுறேன். இனிமே உங்க திட்டம் தான் என் திட்டம், உங்க ஆசை தான் என் ஆசை, உங்க விருப்பம் தான் என் விருப்பம். நான் உமக்காக தான் வாழ போறேன், உங்க ஒருத்தருக்காக தான் வாழ போறேன். ஆனா ஆண்டவரே, சும்மா நான் வாழ மாட்டேன். சிலுவையில நீங்க பெற்ற வெற்றிய 100% நான் அனுபவிக்கணும். உங்க அளவுக்கு பரிசுத்தமா நான் வாழணும், உங்க அளவுக்கு நான் ஆசீர்வாதமா வாழணும், உங்க அளவுக்கு ஐஸ்வர்யத்துல நான் வாழணும், உங்க அளவுக்கு நான் மகிமையில வாழணும். இந்த உலகத்துல நான் இருக்கும் போதே வாழணும். ஹல்லேலூயா. இதெல்லாம் கர்த்தர் செய்ய போறார். வாசல்களை திறக்க போறார், திடுதிப்புன்னு திறக்க போறாரு. அதுக்குள்ள நீங்களும் நானும் நுழைய போறோம். அல்லேலூயா சொல்லுவோமா? ஜெபிக்கலாமா? எல்லாம் எழுந்து நிற்கலாம். ஜீசஸ், நம்ம ஒரு பாட்டு பாடணும்ல, அதை திரும்ப பாடலாமா? ஜீசஸ் 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 ஜீசஸ். ஓ ஹல்லேலூயா. 4 வரி தான், நம்ம இதை இன்னும் கூட கொஞ்சம் நம்ம ரெடி பண்ணலாம் அப்புறமேலு. ஹல்லேலூயா. ஜீசஸ் ஜீசஸ் ஜீசஸ். அந்த வேர்ட்ஸை சின்னதாக்கி, அந்த வேர்ட்ஸை சின்னதாக்கி ஒரே பேஜில் போடும். ஆவியான அற்புதமே வாங்கப்பா, என்னை ஆசிர்வதிக்கும் அழகு தெய்வம் வாங்கப்பா, ஆற்றலோடும் சக்தியோடும் வாங்கப்பா, என்னை தேற்றிடவும் மாற்றிடவும் வாங்கப்பா. சொல்லுவோம், ஆவியான அற்புதமே வாங்கப்பா, என்னை ஆசிர்வதிக்கும் அழகு தெய்வம் வாங்கப்பா, ஆற்றலோடும் சக்தியோடும் வாங்கப்பா, என்னை தேற்றிடவும் மாற்றிடவும் வாங்கப்பா. திரும்ப, ஆவியான அற்புதமே வாங்கப்பா, என்னை ஆசிர்வதிக்கும் அழகு தெய்வம் வாங்கப்பா, ஆற்றலோடும் சக்தியோடும் வாங்கப்பா, என்னை தேற்றிடவும் மாற்றிடவும். திரும்ப சொல்லுவோம், ஆவியான அற்புதமே வாங்கப்பா, என்னை ஆசிர்வதிக்கும் அழகு தெய்வம் வாங்கப்பா, ஆற்றலோடும் சக்தியோடும் வாங்கப்பா, என்னை தேற்றிடவும் மாற்றிடவும் வாங்கப்பா. திரும்ப, ஆவியான அற்புதமே வாங்கப்பா, என்னை ஆசிர்வதிக்கும் அழகு தெய்வம் வாங்கப்பா, ஆற்றலோடும் சக்தியோடும் வாங்கப்பா, என்னை தேற்றிடவும் மாற்றிடவும் வாங்கப்பா. ஆவியான அற்புதமே ஆற்றலோடும் சக்தியோடும் வாங்கப்பா, என்னை கேட்டிடவும் மாற்றிடவும் வாங்கப்பா. அப்படியே கொஞ்ச நேரம் அந்நிய பாஷையில பேசுங்க பார்க்கலாம். இந்த சத்தியம் உங்க ஆவியை நிரப்பட்டும், இந்த சத்தியம் உங்க ஆவியை நிரப்பட்டும். இப்ப ரகா ரகா தக நம்ம ரபா, விதவை இருப்பேன், நிந்தையை இனி நினையாதிருக்கும். ஏண்டரா கண்டபரா கீண்டகதபர கண்டலபா, உன் சிருஷ்டிகரே உன் நாயகர். வேலமரா காரகதனா லத்தலபா தெலுபியா தலிபியா 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 தேகண்ட குரவா தேகண்ட குரவா தேகண்ட குரவா. சிலுவையில நீங்க பெற்ற வெற்றி முழுமையா அனுபவிக்க போற சந்ததி நாங்க தான்ப்பா. முழுமையா நாங்க தான் அனுபவிக்க போறோம்ப்பா. ஒருவேளை இன்னைக்கு நம்ம ஒரு 20 பேர் கூட தான் இங்க கூடி இருக்கலாம். ஆனா நமக்காக தான் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போறார். ஹல்லேலூயா.
நம்ம இந்த 15-20 பேரும் இந்த எஃப்எஸ்சில இருக்கிற ஒவ்வொரு விசுவாசியும் இயேசு சிலுவையில பெற்ற முழுமையான வெற்றியை அனுபவிச்சிட்டோம்னா இந்த உலகம் தொடப்படும். நம்ம வாழ்க்கையை பார்த்தாங்கன்னா இந்த உலகம் நிச்சயமா தொடப்படும். இந்த உலகம் நிச்சயமா தொடப்படும். ஹல்லேலூயா. ஏற்கனவே உலகம் முழுவதும் சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டாச்சு. இப்ப அவங்க கண்ணால பார்க்க போறாங்க. இயேசுவும் பாவத்துக்காக சிலுவையில் அறையப்பட்டார் என்ற செய்தி உலகம் ஃபுல்லா போயிருச்சு. இப்ப ஜனங்க பார்க்க போறாங்க. அது என்னன்னு பார்க்க போறாங்க. இயேசு சிலுவையில ரத்தம் சிந்தினதோட வல்லமைய உலகம் பார்க்க போகுது. ஓ ராமா காராதா கலாந்தரபா. இந்த சத்தியத்துக்கு முன்னாடி, இந்த சத்தியத்தை தெரிந்து கொண்ட தேவ பிள்ளைய உனக்கு முன்னாடி இந்த உலகத்தின் சாம்ராஜ்யங்கள் எல்லாத்தையும் கர்த்தர் உடைச்சு நொறுக்க போறார். எல்லா தேசாதிபதியின் ஆவிகளும் உடைஞ்சு நொறுங்கிறத நான் பாக்குறேன். தூள் தூளா போறத பாக்குறேன். ஓ ஹல்லேலூயா. ஆவியான அற்புதமே வாங்கப்பா, என்னை ஆசீர்வதிக்கும் அழகு தெய்வம் வாங்கப்பா, ஆற்றலோடும் சக்தியோடும் வாங்கப்பா, என்னை தேற்றிடவும் மாற்றிடவும் வாங்கப்பா. எல்லாரும் ஆவியான அற்புதமே வாங்கப்பா, என்னை ஆசீர்வதிக்கும் அழகு தெய்வம் வாங்கப்பா, ஆற்றலோடும் சக்தியோடும் வாங்கப்பா, என்னை தேற்றிடவும் மாற்றிடவும். திரும்ப ஆவியான அற்புதமே வாங்கப்பா, என்னை ஆசீர்வதிக்கும் அழகு தெய்வம் வாங்கப்பா, ஆற்றலோடும் சக்தியோடும் வாங்கப்பா, என்னை தேற்றிடவும் மாற்றிடவும் வாங்கப்பா. ஆவியானவரே உமக்கு நன்றி. உங்களுடைய ஜனங்களை ஆண்டவரே உங்களுடைய பிரதான ஆசாரியன் என்கிற ஸ்தானத்துல நின்று நான் மனதார ஆசீர்வதித்து அனுப்புகிறேன். உங்களுடைய ராஜரீக ஆசாரியனா நான் என் ஜனங்களை ஆசீர்வதிக்கிறேன். இந்த ஆசீர்வாதம் உங்களுடைய ஜனங்கள் மேல திரள் திரளாய் உண்டாகும். வாசல்கள் திறக்கப்படுவதாக, வாசல்கள் திறக்கப்படுவதாக, வாசல்கள் திறக்கப்படுவதாக. Faith Assembly Church, உனக்காக கர்த்தர் வாசல்களை திறக்கிறார். Faith Assembly Church, நீ வாழ்க்கைப்படுகிற. Faith Assembly Church, நீ வாழ்க்கைப்படுகிற. Faith Families, நீ வாழ்க்கைப்படுகிற. ஓ ஹல்லேலூயா. ஆற்றலோடும் சக்தியோடும் வாங்கப்பா, என்னை தேற்றிடவும் மாற்றிடவும் வாங்கப்பா. அன்பின் ஆவியானவரே, இந்த ராத்திரி வேளையில உங்க வல்லமை முழுமையா எங்க மேல இறங்கட்டும். இது வரைக்கும் நாங்க பார்க்காத அபிஷேகம், கேட்காத அபிஷேகங்கள், கேள்விப்படாத அபிஷேகத்தின் நிலைகளுக்குள்ள எங்களை நடத்துகிறார்கள். இயேசுவின் நாமத்தில் பிதாவே.